எப்படி இருக்கீங்க? இங்கே பாருங்கள், ஒரு எமர்ஜென்சி கிளம்பிட்டேன். மும்பை வரைக்கும் போயிட்டுருக்கேன். அங்கே என்னோடய ஃபஸ்ட் வீலாக் பார்த்தீங்கன்னா தெரியும். நான் இங்கே வந்து ஒரு கம்பெனி ஹெட் பண்ணிகிட்ருக்கேன் துபாயில். ஸோ என்னோடய கம்பெனிக்கு வந்து ஒரு பிரான்ச் இருக்குது மும்பையில். அதையும் நான் தான் பார்த்துக்கிறேன். அது என்ன ஆச்சுன்னா, இப்போ ஒரு 2 hours முன்னாடி அங்கே ஒரு ஃபயர் ஆயிடுச்சு ஃபேக்ட்ரியில். வேறு வழி இல்லை. ஸோ இம்மிடியேட்டாக டிக்கெட் இப்போ தான் புக் பண்ணேன். டிக்கெட் புக் பண்ணிட்டு இப்போ இன்னும் ஒரு 2 hours ஃப்ளைட்டு. ஸோ கிளம்பிகிட்ருக்கேன் நான். எப்படி இருக்குது ஆஃபீஸு ஒன்றும் புரியல. என்னென்னு ஒன்றும் புரியல. ஒரு மாதிரி மைண்டே பிளாங்காக இருக்குது. கிளம்பிட்டேன், இப்போ தான் கிளம்புறேன். போயிட்டு அப்படி போகிற வழியில் அப்டேட் பண்ணிகிட்டே போகிறேன். ஓகே. ஸோ என்னோடய கொலீக் ஒருத்தர் வராரு. அவர் என்னை ஏர்போர்ட்டில் ட்ராப் பண்ண போகிறாரு. ஒன்றும் டைம் இல்லை. 2 hours ஃப்ளைட்டு. ஸோ கடகன்னு போகணும். ஏர்போர்ட் போயிட்டு டக்குன்னு செக்இன் லக்கேஜ் எதுவும் இல்லை கேபின் லக்கேஜ் தான். ஸோ அப்படியே போய் நேராக உள்ளே போக வேண்டியது தான். பார்ப்போம். கடகன்னு கிளம்புறேன். அப்புறம் ஏர்போர்ட் போயிட்டு வரேன். ஏர்போர்ட் பக்கத்தில் வந்துட்டேன். துபாய் ஏர்போர்ட். இன்னும் ஒரு 1.5 hours தான் இருக்குது ஃப்ளைட் டேக் ஆஃப்க்கு. எனக்கு செக்இன் லக்கேஜ் இல்லாததுனால நேராக போய் அந்த சிஸ்டமில் போர்டிங் பாஸ் மட்டும் எடுத்துகிட்டு உள்ளே போகலான்னு நினைக்கிறேன். 1.5 hours தான் இருக்குது. பார்ப்போம் உள்ளே போய் என்ன நடக்குது. வந்துட்டேன் துபாய் ஏர்போர்ட்டு. இறங்கி போக வேண்டியது தான். வந்து இறங்கிட்டு போயிட்டுருக்கேன். உள்ளே போயிட்டு இந்த போர்டிங் பாஸ் மட்டும் எடுத்துடுறேன். போர்டிங் பாஸ் எடுத்துகிட்டு கிளம்ப வேண்டியது தான். அப்படியே இன்னும் 1.5 hours தான் இருக்குது. ஸோ கடன்னு ஓடணும். செக்யூரிட்டி செக்கில் எப்படி இருக்குதுன்னு தெரியல, எவ்வளோ க்யூ இருக்குன்னு. ஏர்போர்ட்டு எவ்வளோ க்யூ இருக்குதுன்னு தெரியல. போய் ஒரு மிஷின் இருக்காங்க. அந்த மிஷினில் அப்படியே செக்இன் பண்ணி போர்டிங் பாஸ் எடுத்துட வேண்டியது தான். போர்டிங் பாஸ் எடுத்துட்டேன். நான் எமர்ஜென்சியில் போகிறேன்னு சொல்லிவிட்டு என்னாச்சுன்னு தெரியல. அங்கே இருக்கிறவங்க எனக்கு எக்கனாமி டிக்கெட் தான் வச்சுட்டு இருந்தேன் நான். அவங்க என்னை வந்து ப்ரீமியம் எக்கனாமி அப்கிரேட் பண்ணி விட்டாங்க. ஸோ போயிட்டு அப்படியே செக்யூரிட்டி செக் முடிச்சுட்டு கேட்டுக்கு போயிட்டு வரேன் லைனில். ஓகே, டைம் இல்லை. செக்யூரிட்டி செக்லாம் முடிஞ்சிருச்சு. செக்யூரிட்டி செக் முடிச்சுட்டு இங்கே ஒரு குட்டி மெட்ரோ மாதிரி ஏறணும். தெரியுதா? இங்கேருந்து ஏறி போகணும். A10 பிளாட்ஃபார்ம், சாரி கேட் நம்பர் A10. இங்கே தான் ஏறணும். வரோம். இப்போது 1 minute இருக்குது வரதுக்கு. ட்ரெயின் வர வந்துருச்சு. ட்ரெயின் இஸ் அரைவிங். அவ்வளோதான், வந்துருச்சு ட்ரெயின். போக வேண்டியதுதான் உள்ள. A10 போகணும் நம்ம. கேட் நம்பர் A10 போயிட்டுருக்கேன். ஆஃபீஸ் என்ன நிலைமையில் இருக்குதுன்னு அதுவே யோசனையாகவே இருக்குது எனக்கு இப்போ ட்ராவல் பண்ணும்போது. ஏன்னா இந்த போலீஸ் இன்வெஸ்டிகேஷன்லாம் நடக்கும். ஏன் ஃபயர் ஆச்சு, நம்ம எக்யூப்மெண்ட்ஸில் சேஃப்டியாக இருந்ததா, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நாங்கள் போனால் தான் தெரியும் எல்லாமே. நாங்கள் எல்லா சேஃப்டி ப்ரோட்டோக்காலும் ஃபாலோ பண்ணியிருக்கோம். பட் ஸ்டில் என்ன காஸ் ஆஃப் த ஃபயர் என்னன்னு சொல்லி தெரியும். ஸோ அங்கே போய் ஃபஸ்ட் திங் பார்க்கணும். இப்போ நாங்கள் போய் லேண்ட் ஆகும்போது மும்பையில் 2:30 AM நினைக்கிறேன். கொஞ்ச நேரம் தூங்கிட்டு காலையில் ஒரு 7 o'clock 7:30 அந்த மாதிரி போகணும் ஆஃபீஸ்க்கு. ஆக்சுவலாக நம்ம லிஃப்ட் ஏறலாம் இல்லைன்னா இந்த மாதிரி எஸ்கலேட்டரில் போகலாம். மேலே இங்கே லிஃப்ட்ஸ் இருக்குது. லிஃப்ட்ஸ் ரஷ் ஆகும். ஸோ அதனால் நான் தனியாக தான் வரேன்றதுனால அப்படி எஸ்கலேட்டர் ஏறிட்டேன். போயிட்டுருக்கு. போர்டிங் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க.
boarding to Mumbai. So premium economy, business class. First class, premium economy, platinum and gold, silver. On the side. On the side. செக்இன் பண்ணிட்டேன். போர்டிங் பாஸ் காமிச்சு உள்ளே வந்திருக்கேன். இன்னும் போர்டிங் பண்ணல, போர்டிங் ஏரியா இன்னும் வரல, கீழே தான் போகணும். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு செக்இன் ஒரு ஸ்கேன் மாதிரி பண்ணி உள்ளே வரணும். ஸோ நம்ம ஃப்ரீ அப்கிரேட் கிடச்சிருக்குல்ல ப்ரீமியம் எக்கனாமிக்கு. ஸோ நம்ம வந்து இந்த பிஸ்னஸ் கிளாஸ் ஃபர்ஸ்ட் கிளாஸ்க்கு வெளியே அப்படியே ட்ராவல் பண்ண வேண்டியது தான். ஓகே, இன்னும் ஒரு 1 hour இருக்குது. 21:55 தான் ஃப்ளைட்டு. ஸோ எனக்கு தெரிஞ்சு 45 minutes முன்னாடி தான் போர்ட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். போர்டிங் ஸ்டார்ட் ஆகும். நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். போர்ட் பண்ணுறேன். தெரியுதா வெளியே ஃப்ளைட்? ஸோ நம்ம சீட் நம்பர் வந்து 37K. அப்படியே போக வேண்டியதுதான். கொடுத்துட்டு இது மேலே வந்து ஃபஸ்ட் கிளாஸ், இங்கே நம்ம 37K. இது ப்ரீமியம் எக்கனாமி. 37K this one, right? இதான் நம்மளுது. ஒரு நிமிஷம். சீட்ஸ் எல்லாம் நல்லாயிருக்கும். கொஞ்சம் கிட்டத்தட்ட பிஸ்னஸ் கிளாஸ் மாதிரி தான் இருக்கும். இப்படி இருக்குது, நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்கும் சீட்ஸும். இது வெளியே பார்க்குறது விண்டோ சீட் இருக்குது, வெளியே பார்க்கலாம். ஆஃபீஸை பற்றி அப்டேட் பண்ணணுன்னா, இன்றைக்கி மதியானம் நார்மல் காலு டெய்லி எனக்கு மும்பை கால் இருக்கும். அந்த கால் முடிச்சுட்டு அப்படியே உட்காந்துட்டு இருக்கும்போது அங்கேருந்து திடீர்னு ஒரு மும்பை ஆஃபீஸ்லேருந்து பசங்க கால் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. என்னன்னு சொல்லி பார்த்தா ஃபயர் ஆகிடுச்சு. என்ன ஃபயர் ஆச்சுடானா ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. ஃபயர் ஆகிடுச்சுன்னு சொல்லி. ஸோ எங்களுக்கு ஒரு ஃபேக்ட்ரி இருக்காங்க மும்பை தானேயில் எக்ஸாக்டாக. அதுக்கப்புறம் நானும் பயந்து போய் உட்காந்துருக்கேன். கொஞ்சம் நேரம் பொறுத்து அப்புறம் கால் வந்தானுங்க. லைனில் வந்து காமிக்கும் போது பார்த்தா ஒரு டிஸ்டிலேஷன் யூனிட் இருக்குது. அந்த டிஸ்டிலேஷன் யூனிட் வந்து ஹீட்னால ரொம்ப ஹீட்டாகி சம்மர்னால ஃபயர் ஆகிட்டுருக்கு. எல்லா சேஃப்டி ப்ரோட்டோக்காலும் எடுத்துருக்கோம். பட் ஸ்டில் எப்படி ஆச்சுன்னு ஒன்றும் புரியல. அங்கே போய் இன்வெஸ்டிகேட் பண்ணால் தான் தெரியும் இப்போ என்ன நடக்குது, என்ன ஆச்சு எல்லாமே. பட் லெட்ஸ் see. ஸோ இமீடியட்டாக ஃப்ளைட் செக் பண்ணேன். ஏன்னா நாங்கள் இருக்கணும், அங்கே போய் நான் பார்க்கணும் அங்கே என்ன நடந்திருக்கு. போலீஸ் இன்வெஸ்டிகேஷனில் வர நடக்கும், இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணணும், இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குது. ஸோ ஐ ஹேவ் டு கோ தேர். அதுதான் இந்த மாதிரி டக்குன்னு கிளம்பியிருக்கேன். நான் அந்த வீடியோஸ்லாம் போஸ்ட் பண்ணேன். எனக்கு ஒரு சில வீடியோ கிடச்சிச்சு அங்கேருந்து அனுப்புனது. எல்லாம் கூட நான் போடுறேன். அதே மாதிரி அங்கே போய் இப்போ இந்தியாவில் லேண்ட் ஆகிட்டு இன்னும் ஹோட்டலே எதுவும் புக் பண்ணல. எங்களுக்கு ஒரு ஹோட்டல் இருக்குது மெல்லுவான்னு சொல்லிட்டு, மெல்லுவா த ஃபர்ன்னு சொல்லிட்டு பவாய் மும்பையில். அங்கே தான் எப்பவுமே ரெகுலராக தங்குவோம். நான் அந்த ஹோட்டலுக்கு ஒரு மெயில் அனுப்பிச்சிருக்கேன். இப்போ போய் லேண்ட் ஆனதுக்கப்புறம் தான் தெரியும் அங்கே ரூம் இருக்கா இல்லையா, ஒன்றும் புரியல. அங்கே போய் இறங்கிட்டு பார்ப்போம். அதுக்கப்புறம் வேறு அங்கே ரூம் கிடைக்கல, வேறு என்ன ஒரு ஹோட்டல் மூவ் ஆக வேண்டியது. இன்னும் எக்ஸாக்டாக பார்த்தா 30 minutes இருக்குது ஃப்ளைட் எடுக்க. எல்லோரும் அப்படியே வந்து இப்போ தான் போட் பண்ணியிருக்காங்க. அப்படியே பிஸியாக இருக்குது ஃப்ளைட்டு. போய் இறங்கினா தான் தெரியும் என்ன கன்ஃபியூஷன்ஸ் அங்கே ஒன்றும் புரியல. يجوز الامتعاء بإحكام في الخزائن العلوية. في حال كنت في مقصورة الدرجة الأولى يرجى استخدام منطقة التخزين المتاحة. في الدرجة الاقتصادية يمكنك أيضا استخدام الحيز أسفل المقعد الذي أمامك. أثناء flight take off 21:55 take off பண்ணிருக்கணும். கொஞ்சம் லேட்டு, இன்னும் 10-15 minutes late, பட் செக்அப் பண்ணிட்டு 2:30க்கு லேண்ட் ஆகும். 2:30 அதுக்கு முன்னாடி லேண்ட் ஆகிடுவோம்னு நினைக்கிறேன். ஃப்ளைட் டேக் ஆஃப் ஆகிடுச்சு. இப்போ தான் டேக் ஆஃப் ஆகுது. ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி
ஆயிடுச்சு. அங்கே என்ன பண்ணிகிட்டு இருக்கானுங்க பசங்க ஆஃபீஸில். ஐமேக்ஸ் நிறைய இருக்குது, பிரிண்டர்ஸ் இருக்குது, வெப்சைட் ப்ரூஃபர் ஒன்று இருக்குது. அந்த வீடியோஸ் அட்டாச் பண்ணுற ஸ்மோக் ஃபுல்லாக ஸ்மோக்காக இருக்குது. என்ன பிரச்சனைனா இந்த அந்த பிரிண்டர்ஸ்லாம் இருக்குல்ல, அந்த பிரிண்டர்லாம் டஸ்ட்டு போச்சுன்னா அது கம்ப்ளீட்டாக யூஸ்லெஸ் ஆகிடும். இந்த மாதிரி நிறைய சேலஞ்சஸ் இருக்குன்னா சும்மா படுத்து கொஞ்ச நேரம் ஒரு 1 hour தூங்கலாம். 2.5 hours 3 hours தான் ஃப்ளைட்டு. 2 hours தூங்கலான்னு பார்த்தேன், சுத்தமாக முடியல. தூக்கமாக வரல. ஃபுட்டு வந்துருக்கு. சாப்பிட்றேன். நான் வெஜிடேரியன். ரசகுல்லா and some prawns. அப்புறம் இது I guess chicken. டபுள் கட்லரிஸ்லாம் வந்துருக்கு. ஐட்டம் இறங்க வேண்டியது தான். ஹோட்டல் ரூம் ஒன்றும் கன்ஃபார்ம் ஆகலை, பட் மெயில் போட்டிருக்காங்க நான் எப்பவுமே ஸ்டே பண்ணுற இடத்துலையே. ஸோ அங்கே போனால் ரூம் இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க, பட் லெட்ஸ் see. ஓகே, முடிஞ்சிருச்சு. இறங்குறேன். இறங்கி அப்படியே நேராக போக வேண்டியது தான். Oh look, Mama's waiting there. Thank you. Bye bye. Cheers. Thank you. வந்தாச்சு மும்பை. லேண்ட் ஆகி போயிட்டுருக்கேன். ஒரு இமிக்ரேஷன் கிளியர் பண்ணிட்டு அப்படியே வெளியே போக வேண்டியது தான். செக்இன் லக்கேஜ்லாம் எதுவும் இல்லை. ரொம்ப தூரம் நடக்க வேண்டியது இருக்குது. இங்கே இறங்கணும் மும்பை ஏர்போர்ட்டில். பார்ப்போம் இது எவ்வளோ கிட்ட எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஒன்றும் இல்லை, ரொம்ப தூரம் நடக்கணும். இங்கே ஒரு 1 kilometer நடக்கணும். உள்ள எல்லாம் நடந்து போயிட்டுருக்காங்க. இமிக்ரேஷன் கிளியர் பண்ணிட்டேன். இமிக்ரேஷன் கிளியர் பண்ணிவிட்டு இப்போது எக்ஸிட்டை நோக்கி போயிட்டுருக்கேன். டியூட்டி ஃப்ரீ இதெல்லாம். நமக்கு எதுவும் செக்இன் பேக்கேஜ் இல்லாததுனால அப்படியே எக்ஸிட் ஆக வேண்டியதாக. கேப் போட்டுட்ருக்கேன். ஊபர் எக்ஸல் புக் பண்ணிட்டேன். இங்கே வெஸ்ட் கேட்டுன்னு சொல்லி ஒன்று இருக்குது. அங்கே போய் அந்த லெஃப்டில் அந்த ஒரு தங்குற ஹோட்டல் இது. ஸோ நம்ம வந்து எக்ஸல் போட்டுக்கலாம். 764 வெஸ்ட் கேட்டில் போகணும். ஸோ அங்கே போனோம்னா நமக்காக ஒரு கேப் இருக்கும், நம்ம ஏற வேண்டியது தான். அப்படியே நம்பர் மாதிரி வந்துருச்சு. அந்த பின் நம்பர் நம்ம எடுத்துகிட்டு போய் காமிச்சா அந்த கேப் நம்ம கூட அப்படியே அந்த கேபை நம்ம எடுத்துக்கிட்டு அப்படியே போக வேண்டியது தான். ஓகே, போலாமா? எல்லாம் வெயிட் பண்ணுறாங்க. பயங்கர பிஸியாக இருக்கு ஏர்போர்ட். இந்த டைமில் நிறைய பேர் வராங்க போல இருக்கு. நிறைய இன்டர்நேஷ்னல் ஃப்ளைட்ஸ்லாம் இந்த டைமில் வரும்னு நினைக்கிறேன். அதனால் கொஞ்சம் பிஸியாக இருக்குது. போவோம் அப்படியே. இப்போ இங்கேருந்து போய் அந்த வெஸ்ட் கேட்டுக்கு போகணும்னா ஊபர் பிக்கப் அங்கே தான் இருக்குது. ஊபர் பிக்கப் போயிட்டோம்னா அங்கே இந்த பின் நம்பரை காமிச்சோம்னா எக்ஸலுக்கு மட்டும், பெரிய வண்டிக்கு மட்டும் இந்த மாதிரி இந்த பின் நம்பர் காமிச்சோம்னா நம்ம ஒரு வண்டியில் ஏறி அப்படியே போக வேண்டியது தான். நம்மளே செலக்ட் பண்ணிக்கலாம். போட்டிருக்கு பாருங்கள், வெஸ்ட். இதில் போட்டிருக்கு பார்த்தீங்களா, பிக்கப் ஜோன். கீழே ப்ரெஸ் பண்ணுங்க.
P6 ஆக்சுவலாக வந்து P4 நான் P6 நம்ம P6ல் நம்ம இருந்தோம். ஊபர் பிக்கப் வந்துட்டு P4ல் இதோ இங்கே போட்டிருக்கு பாருங்க, இதுதான் ஊபர் ஏரியா. P4 வெஸ்ட்டில் வரணும் நம்ம. இங்கேயும் இதுவும் பிக்கப் ஏரியா தான், கேபு. இது வந்து ஊபர் டெசிக்னேட்டட் ஊபர் பிக்கப் ஏரியா, பிக்கப் ஜோன் போட்டிருக்காங்க. ஸோ இது இங்கே நிற்குதில்ல, இதெல்லாம் வந்துட்டு எக்ஸல் காருங்க. நம்ம போயிட்டு இந்த பின் நம்பரை காமிச்சிட்டு இங்கே எதுனா ஒரு கேபில் ஏறிக்க வேண்டியது தான். எக்ஸலுக்கு மட்டும் அந்த மாதிரி. இது ஏசி கொஞ்சம் ரொம்ப இதுவாக இருக்கும், அதனால் எப்பவுமே கொஞ்சம் எக்ஸல் கேப் பிக்கப் ப்ரிஃபர் பண்ணுவேன். ஓகே, நான் போய் ஏறிட்டு வரேன். கொடுத்துருக்கேன் பின் நம்பர். ஸோ இவர் வந்துட்டார் ஒருத்தர், அவர் கூட இந்த கேபில் போக வேண்டியது. அப்படியே ஏறி அவருக்கு பின் நம்பர் கொடுக்கும், ஒரு பின் நம்பர் கொடுத்துட்டு அப்படியே கிளம்ப வேண்டியது. இங்கே வேறு கொஞ்சம் உஷாராக இருக்கணுங்க. இது இங்கேருந்து ஒரு 10 கிலோமீட்டர் கூட கிடையாது நான் போகிற இடம். ஆனால் கேபுக்கு பாருங்களேன், 769, 800 அந்த மாதிரி இருக்குது. எனக்கு எவ்வளோ ரேட்டுன்னு எனக்கு தெரியாது, பட் பார்ப்போம். நல்ல கேபாக இருக்கும்னு நினைக்கிறேன். நல்லா தான் இருக்குது ப்ராடக்ட். ஓகே, இருங்க உள்ளே போகிறேன். போயிட்டுருக்கேன் கேபில். மினிட்ஸ் காமிக்குது. போவாய் இங்கேருந்து ஹோட்டலில் போனால் ரூம் கிடைக்குதான்னு பார்ப்போம், இல்லாட்டி இங்கேருந்து வேறு எதனா ஒரு ஹோட்டல் தான் ட்ரை பண்ணுவோம். வந்துட்டேன், ஹோட்டல் வந்துட்டேன். ரூம் கிடச்சிருச்சு. 607 மெல்லவா. போய் கொஞ்ச நேரம் படுத்து எழுந்து காலையில் ஃபஸ்ட் திங் போகணும். ஆஃபீஸ்க்கு போயிட்டு என்ன எப்படி இருக்குது ஸ்டேட்டஸ்ன்னு பார்க்கணும். ஓகே, ரொம்ப டயர்டாக இருக்கேன், நான் போய் படுக்கிறேன். படுத்துட்டு காலையில் அப்டேட் பண்ணுறேன் என்ன ஸ்டேட்டஸ்ன்னு சொல்லி. ஓகே, குட் நைட். கிளம்பிட்டேன் நான். ஆஃபீஸ் போயிட்டுருக்கேன். போயிட்டு அனலைஸ் பண்ணோம். ஒரு 2 hours தான் தூங்கினேன். அப்படியே எழுந்து கிளம்பிட்டேன். எப்படின்னாலும் அங்கே கொஞ்சம் டர்ட்டியாக இருக்கும்னு, இந்த ஃபயர்லாம் இருக்கிறதுனால கொஞ்சம் இந்த ஸ்மோக்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு அப்படியே வந்தால் எப்படி வந்துடும் அப்படியே கிளம்புறேன். போய் பார்ப்போம் அங்கே எப்படி இருக்குன்னு சொல்லி. போகிறேன். அங்கே போயிட்டு ஃபோட்டோஸ் என்ன இருந்துச்சுன்னா நான் அட்டாச் பண்ணுறேன் என்ன ஆச்சுன்னு சொல்லி. என் பவர் கட் ஆகிருக்கு. ஸோ எலக்ட்ரிசிட்டி போர்டில் போய் பேசி நோ அப்ஜெக்ஷன் மாதிரி வாங்கி அதுக்கப்புறம் தான் பவர் நம்ம கொடுக்க முடியும்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கான ப்ராசஸ் தான் வந்து அங்கே அட்மின் ஃபினான்ஸ் ஹெட் இருக்கார், அவர் பண்ணிகிட்ருக்காரு. ஃபயர் ஸ்டேஷன் வந்திருக்கேன். ஃபயர் ஸ்டேஷன்லேருந்து ஒரு என்ஓசி ஒன்று வாங்க வேண்டியது இருக்குது, அதுக்காக வந்திருக்கேன். அந்த என்ஓசி வாங்கிட்டு அதுக்கப்புறமா எலக்ட்ரிக்கலுக்கும் நம்ம கவர்மெண்ட்டுக்கும் அந்த என்ஓசியை சப்மிட் பண்ணால் தான் நம்மளால் ரீஸ்டார்ட் பண்ண முடியும். ஸோ அதனால் இந்த ஏரியாவுக்கு வந்திருக்கேன். Day 2 இன்றைக்கி ஆஃபீஸ்க்கு
ஒர்க்கெல்லாம் இங்கே பெண்டிங்கில் இருக்குது. ஃபயரான இடத்தை தவிர மற்ற இடத்துலலாம் போகிற கனெக்ஷன்ஸ் எல்லாம் எடுத்துட்டு, அதாவது டிஸ்டிலேஷன் யூனிட் அந்த பர்டிகுலர் இடம் இருக்குல்ல, ஃபயரான இடம் இருக்குல்ல, அந்த இடமும் மற்ற இடமும் கனெக்ட் ஆகிற ஒயரிங் எல்லாம் சரி பண்ண வேண்டியது இருக்குது. அந்த ஒர்க் தான் நடந்துகிட்ருக்கு எனக்கு ஆஃபீஸில். ஸோ அதனால் போயிட்டுருக்கேன் ஆஃபீஸ்க்கு போய் என்ன எப்படி போயிட்டுருக்குன்னு சொல்லி பார்க்கணும் நான். அண்ட் யா, ஸோ இன்றைக்கி வந்து ஆட்டோ. இன்றைக்கி சண்டே இருந்தாலும் டைட்டாக இருக்குது டிராஃபிக். ஒன்றும் பெருசாக டிராஃபிக் இல்லை, ஓரளவுக்கு பரவாயில்ல. ஓகே, I'll keep you guys updated என்ன நடக்குதுன்னு நான் சொல்கிறேன். இன்றைக்கி அந்த எலக்ட்ரிக்கல் ஒர்க் முடித்த உடனே நாளைக்கு ஃபேக்ட்ரி இன்ஸ்பெக்டர் வந்து ஃபுல்லாக செக் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் மகாராஷ்டிரா எலக்ட்ரிக்கல் சப்ளை போர்ட் அங்கேருந்து வந்து ஒரு சர்டிஃபை பண்ணணும். கீப் யூ கைஸ் அப்டேட்டட். இன்னும் 2 to 3 days நான் இங்கே இருக்கணும்னு நினைக்கிறேன். ஒன்ஸ் அந்த இடம் வந்து ஓகே ஆகிட்டு எல்லாமே பவர் எல்லாம் வந்துடுச்சுன்னா ஐ திங்க் ஐ கேன் லீவ் டு துபாய். அது வரைக்கும் நான் இங்கே இருக்கிறது கொஞ்சம் உங்களுக்கு ஒரு மாரல் சப்போர்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் டீமுக்கு. எனிவேஸ் நான் எதுவும் பண்ணல, டீம் தான் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. ஜஸ்ட் ஒரு மாரல் சப்போர்ட்டாக நான் இங்கே அவங்க கூட இருக்கேன். ஹலோ, Day 3 போயிட்டுருக்கேன். இன்றைக்கி வந்து எலக்ட்ரிக்கல் இன்ஸ்பெக்ஷன் அண்ட் ஃபேக்ட்ரி இன்ஸ்பெக்ஷன் இருக்குது. அதுக்காக அத்தாரிட்டிஸ் வராங்க. ஸோ கொஞ்சம் ரெடி பண்ணியிருக்கோம். நேற்று அந்த இடத்துல போய் இன்றைக்கி அவங்க வந்து பார்த்துட்டு அப்ரூவ் பண்ணாங்கன்னா இன்றைக்கிலேருந்து திரும்பி ப்ரொடக்ஷன் ஸ்டார்ட் பண்ணலான்னு நினைக்கிறோம். அதுதான் போயிட்டுருக்கேன். Day 3 சேம் ஆட்டோ ரைட் எனக்கு பிடிச்சிருக்கு. போயிட்டுருக்கேன், போயிட்டு அப்டேட் பண்ணலாம். Day 4 இன்னைக்கு ஆஃபீஸ் போயிட்டுருக்கேன். எல்லா ஒர்க்கும் முடிஞ்சிருச்சு. என்னென்ன அப்ரூவல்ஸ்லாம் எடுத்து அப்ரூவல்ஸ் எல்லாம் முடிஞ்சிருச்சு. ஸோ இன்னிலேருந்து ஒர்க் ஆஸ் யூஷுவல். நான் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு நேற்று நைட் ஒரு விஷயம். இன்டர்நெட் ஒயர்லாம் கூட பிடிச்சி போயிடும். இன்டர்நெட் ஒயர்லாம் கூட எரிஞ்சிருச்சு. அதை நோட் பண்ணிட்டேன். ஸோ அந்த ஒர்க்கில் நைட் ஸோ இந்த 20 நாள் ஆஃபீஸுக்குள்ளே போகிற இன்டர்நெட் ஒயர் மற்ற ஒயர்ஸ் எல்லாமே அந்த ஒர்க்கில் முடிஞ்சுது. இன்றைக்கி ஆஃபீஸ் போயிட்டுருக்கேன். மார்னிங் சேம் ஆட்டோ, இன்னொரு ஆட்டோ, ஃபுல் டிராஃபிக்கில் இல்லை, சிக்னலில் டிராஃபிக். ஹலோ எவ்ரிவன், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? Day 5 இன்னையோட கிளம்ப போகிறோம் ஊருக்கு. வந்த வேலை ஓரளவுக்கு முடிஞ்சிருச்சு. என்னென்ன யார் யாரெல்லாம் மீட் பண்ணுமோ, என்னென்ன அஃபீஷியல்ஸ் எல்லாம் மீட் பண்ணுமோ எல்லாரையும் மீட் பண்ணி அப்ரூவல்ஸ் எல்லாம் வாங்கியாச்சு. நம்ம ஃபேக்ட்ரியை திருப்பி ரீஸ்டார்ட் பண்ணுறதுக்கு. அதே மாதிரி அங்கே என்னென்ன சேஃப்டிக்கு ப்ரோட்டோகால் பண்ணணுமோ அதுக்கான வேலை நடந்துகிட்ருக்கு. டேமேஜஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டோம். ஸோ ஐ கெஸ் everything is back to normal. But 8 daysக்கு அப்புறம் சேஃப்டி அண்ட் எலக்ட்ரிக் இன்ஸ்பெக்ஷன் இன்னொன்று இருக்குது. ஸோ அதுவும் முடிஞ்சிருச்சுன்னா we are through. அது வரைக்கும் என்னால் இங்கே இருக்க முடியாது. 5 நாள் ஆச்சு. 5 நாளைக்கான செலவு ரொம்ப அதிகம். ஸோ கிளம்பிட்டுருக்கேன். செக் அவுட் பண்ண போகிறோம் ஹோட்டல்லேருந்து. ஸோ கிளம்புறேன். செக் அவுட் பண்ணிவிட்டு எவ்வளோ பில் ஆச்சு, பில்லு ஒரு பெரிய அமௌண்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். பில் பே பண்ணிட்டு அப்படியே பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சுட்டு கிளம்ப வேண்டியது தான். ஓகே, 7 மணி, ஈவினிங் 7 மணிக்கு ஃப்ளைட். ஸோ இப்போ செக் அவுட் பண்ணுற ஹோட்டல்லேருந்து ஆஃபீஸ் போயிட்டு அங்கே கொஞ்சம் நேரம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அப்படியே நேராக ஏர்போர்ட் போய் ஃப்ளைட் ஏற வேண்டியது தான். ஓகே, இதான் நான் தங்கியிருந்த ரூம். இங்கேயே ஒரு ஃப்ரீ அப்கிரேட் கொடுத்தானுங்க எனக்கு. சூட் ரூம். நான் குமார் எல்லாம் ஓசிலேயே இருக்கேன்னு நினைக்கிறீங்களா? என்ன பண்ணுறது, நல்லவங்களை ஆண்டவன் சோதிப்பான், ஆனால் கைவிட மாட்டான் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஓகே, எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். எல்லோரும் என்ஜாய் பண்ணுங்கள் வாழ்க்கையை. இந்த மாதிரி நிறைய சேலஞ்சஸ் வரும், பட் எல்லாத்தையுமே ஜாலியாக எடுத்துக்கிட்டு எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணுங்கள் லைஃப்பில். அதான் ரொம்ப முக்கியம். போதும் விட அதானே தெரியுது. ஓகே, பாய். ஹலோ
கிளம்பிட்டா போயிட்டுருக்கேன் ஏர்போர்ட்டு. டிராஃபிக் பயங்கரமாக இருக்குது. அப்படியே போயிட்டுருக்கேன் ஏர்போர்ட்டு. செக்இன் பண்ணியிருக்கேன், ஆன்லைன் செக்இன். பட் போர்டிங் பாஸ் வந்து போய் எடுக்கணும்னு சொல்கிறாங்க. ஐ டோன்ட் நோ, இந்த ரூட்டில் வந்து போர்டிங் பாஸ், ஆன்லைன் போர்டிங் பாஸ் இல்லை. ஸோ அங்கே போய் தான் எடுக்கணும். லாஸ்ட் எமிரேட்ஸ் லாஸ்ட் பிளான். பிஸியான ஏர்போர்ட் இதாங்க. வந்தாச்சு. இங்கேருந்து உள்ளே போகிறேன், ஏர்போர்ட்டுக்குள்ளே போயிட்டு வரேன் திருப்பி லைனில். செக்இன் பண்ணுறதுக்காக வந்திருக்கேன். போர்டிங் பாஸ் எடுக்கணும். செக்இன் பண்ணிட்டேன், போர்டிங் பாஸ் மட்டும் எடுக்கணும். கியூ ஒன்றும் பெருசாக இல்லை, கம்மியாக தான் இருக்காங்க எல்லோரும். வரும்போது ஒரு ஃப்ரீ அப்கிரேட் கிடச்சிது. போகும்போதெல்லாம் இங்கே பாம்பேலேருந்துலாம் வாய்ப்பே கிடையாது கொடுக்குறேன். பார்ப்போம். செக்இன்லாம் முடிச்சுட்டு வந்துட்டு அப்படியே போயிட்டுருக்கேன் நேராக. கேட் நம்பர் 78. கேட் நம்பர் 78னா எண்டில் வரும், லாஸ்ட்டு கேட்டு தான் 78. டியூட்டி ஃப்ரீ ஏரியா சரிங்களா. அந்த எண்டு வரைக்கும் போகணும். லாஸ்ட் எண்டில் தான் இருக்குது 78 கேட். அப்பா பரவாயில்ல, இன்றைக்கி ஒன்றும் அவ்வளோ ரஷ்ஷாக இல்லை ஏர்போர்ட்டு. ஸோ அதனால் டக்குன்னு மூவ் ஆகி வந்துட்டேன். செக்யூரிட்டி செக்கில் தான் வந்து வெறுப்பேற்றுறானுங்க. ரொம்ப செக்யூரிட்டி செக்கு கொஞ்சம் டீசெண்டாக பண்ணலாம், ரொம்ப பண்ணுறானுங்க. அவன் வேறு ஹிந்தி புரியாதா, அவன் ஹிந்தியில் ஏதோ சொல்கிறான், நான் ஏதோ ஒரு பதில் சொல்கிறேன், இந்த மாதிரி போச்சு. இவர் பார்த்தீங்களா, இந்த ஆள் பெரிய ஆள், ரிஸ்வான் சஜன், துபாயில். இது ஒரு பாருங்கள், கீழே இருந்து செகண்ட் 78 ஆன் டைம். ஃப்ளைட் வந்துருச்சு, அப்படியே காமிக்கிறேன் வாங்க எப்படி வருதுன்னு பார்க்கலாம். எமிரேட்ஸ் ஓகே, இது வருது பாருங்கள். இன்ஜின் செக்கு, க்ளீனிங், பேகேஜஸ் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போவானுங்க நினைக்கிறேன். கூடவே நம்மளோட பேகேஜஸ் இருக்குல்ல, அதெல்லாம் எடுத்து அடுக்குவானுங்க. அப்புறம் ஃபியூவல் செக் பண்ணுவாங்க பாருங்கள். அப்படியே ஃபியூவல் இதில் இருக்கும். போட் பண்ணிகிட்ருக்கேன், செம்ம ரஷ்ஷு. ஜென்ரலாகவே பயங்கர டிலே பண்ணுறானுங்க. வந்து நிற்க வச்சுட்டு ஒரு 30 minutes to 40 minutes 45 minutes அப்படியே நின்றுட்டுருக்க வேண்டியதாக இருக்குது. கரெக்டாக வந்தோமா, உள்ளே போகணுமா, உட்காந்தோமா, அந்த மாதிரி இருக்கவே இருக்காது. எஸ்பெஷலி இன் மும்பை. துபாயிலெல்லாம் என்ன இந்த மாதிரிலாம் வெயிட்டிங்லாம் கிடையாது. ஏறுனா உள்ளே போகணுமா, உட்காந்தோமா, அவ்வளோ அந்த மாதிரி வச்சு நம்மளை கால் கிடைக்க ஒரு 45 minutes 7 o'clock ஆகுது. 6:30 நிற்கிறேன். ½ an hour மேலே 35 minutes கிட்டே நிற்கிறேன். எப்போவுமே இந்த ஏர்போர்ட்டில் இப்படி தான். போட் பண்ணிட்டேன், செம்ம ரஷ்ஷாக இருக்குது. போன டைம் போனதுக்கு இந்த சேம் உட்காந்துருந்த சீட் டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா துபாய் வந்து இறங்கினதுக்கப்புறம் திருப்பி வரேன். ஓகே, ரொம்ப ரஷ்ஷாக இருக்குது. இது வேறு சென்டரில் வேறு மாட்டிக்கிட்டேன். எல்லா சைடும் இருப்பாங்க, அது சென்டரில் மாட்டிக்கிட்டேன். ஸோ வந்துட்டு வரேன் துபாய் வந்து. ஓகே, வந்து லேண்ட் ஆயாச்சு துபாய். அப்படியே வெளியே போக வேண்டியது தான். வெளியே போயிட்டு இமிக்ரேஷன் முடிச்சுட்டு வெளியே வரேன். நான் கேப் ஏறும்போது அப்போ இன்னும் இங்கேருந்து ஒரு ½ an hour to 45 minutes வீடு ரீச் ஆகிடும். ஓகே, ஒரு வழியாக ஒரு வேலையை முடிச்சுட்டு வந்துட்டேன் ஊருக்கு. தேங்க்யூ. வெளியே வந்துட்டேன், வந்துட்டுருக்கேன், வெளியே போகிறேன். ஓகே, கேஜெலாம் எடுத்துக்கிட்டு வெளியே போகிறேன் கேப் ஏறுறதுக்காக. இதுதான் எக்ஸிட். துபாயிலேருந்து வந்து இறங்கும் போது எக்ஸிட், இந்த எக்ஸிட்டில் தான் வெளியே வருவோம் எல்லாருமே. அப்படியே ஸ்ட்ரைட்டாக போனால், ஸ்ட்ரைட்டாக போய் ரைட் எடுத்தால்
கேப்லாம் இருக்கிற ஏரியா. அங்கேருந்து கேப் எடுக்கலாம். நான் இப்போ கேபில் தான் ஏறப்போகிறேன். இங்கே பார்த்தீங்களா டாக்ஸிஸ்லாம் லைனாக நிற்குதா. நம்ம அப்படி போய் இந்த நேராக இந்த க்யூவில் போகணும்னா எந்த டாக்ஸி ஃபஸ்ட்டு இருக்கோ அந்த டாக்ஸியில் அப்படியே நம்ம ஃபஸ்ட் கம் ஃபஸ்ட் சர்வ் க்யூவில் போகணும். ஒருத்தராக போக அந்த டாக்ஸி அப்படியே ஏற்றிட்டு போயிட்டே இருப்பாங்க. ஸோ நம்ம இப்போ போகிறோம்ல அப்படியே போக வேண்டியது தான். எந்த டாக்ஸி ஃப்ரீயாக இருக்கோ அந்த டாக்ஸியில் அப்படியே ஏறி அப்படியே போக வேண்டியது. திஸ் ஒன் இது மட்டும் உள்ள லேப்டாப் பேக் ஐ கீப் இட் தேர். வந்துட்டேன். கேப் ஏறி போயிட்டுருக்கேன் வீட்டுக்கு. இன்னும் ஒரு 20 மினிட்ஸில் ரீச் ஆகிடுவேன். ஓகே வந்தாச்சு. பேக் டு துபாய். ஆரம்பித்த இடத்துலேயே வந்து முடிக்கிறேன். வீட்டுக்கு வந்துட்டேன். வெற்றிகரமாக போன விஷயத்தை முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. ஓகே பாய்.